Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. This is your friend Nimi. First of all, Gardening Diary subscribers எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் எல்லாருக்கும் நல்ல விதமா அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். Gardening Diary channel தமிழ்நாட்டுல உள்ளவங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட பக்கத்து ஸ்டேட்ஸ்ல உள்ளவங்க, அதே மாதிரி இந்தியாக்கு வெளியில இருந்தும் நிறைய பேர் பார்க்கறாங்க. நிறைய பேருக்கு வந்து தமிழ் ஃபாலோ பண்ண முடியல அப்படினாலும் அவங்க வந்து Gardening Diary Facebook மூலமாகவும் Gardening Diary WhatsApp மூலமாகவும் they are connected with me, so I kind of help them that way. இவ்வளோ நாளும் எனக்கு அன்பு ஆதரவு எல்லாம் தந்து சப்போர்ட் பண்ணின சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா அண்ட் மிடில் ஈஸ்ட் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த வருஷத்துலேயும் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த புது வருஷத்தில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வீடியோ வந்து Q&A. அப்படின்னா என்னென்னு யோசிக்கிறீங்களா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தாங்க. Gardening Diary Facebook பேஜ்லேயும்னாலும் சரி, Gardening Diary வாட்ஸ்அப் மெசேஜஸ்னாலும் சரி, இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் அதோட ஆன்சர்ஸ் அதுதான் நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கொஷின்ஸ் கேட்குறவங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக பதில் கொடுத்துருப்பேன் இல்லையா? ஸோ நம்ம வீடியோவில் போடும்போது எல்லாருக்கும் அதோட இன்ஃபர்மேஷன் போய் சேரும். மறுபடியும் அவங்க கேட்டாங்க அப்படின்னாலும் அந்த வீடியோவுக்கு வந்து அவங்கள ரெஃபர் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். ஒரு 7 கொஷின், அதோட விடையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் கொஷின், ரோஸு கிரவுண்டில் எப்படி நடுறது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம ரோஸை வந்து ஜென்ரலாக நிறைய பேர் பாட்டில் நடுறோம் அண்ட் நிறைய பேருக்கு வந்து கிரவுண்ட் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இடத்துல நடணும் அப்படின்னு இருக்கும். கிரவுண்டில் நடுறது எப்போவுமே நல்லது தானே. ஸோ நல்ல சன்லைட்டாக கிடைக்கிற ஒரு இடம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சன்லைட் கிடைக்கிற மாதிரி உள்ள இடத்துல நீங்கள் அந்த ஒரு ஸ்பாட் தேர்ந்தெடுத்துட்டு, உங்களுக்கு அந்த இடத்துல கிரவுண்டில் உள்ள மண் வந்து செம்மண்ணாக இருக்கலாம், இல்லை சாண்ட், அந்த சாண்டி டெக்ஸ்சர் அந்த மாதிரி சாயிலாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லா அந்த சாயிலை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் பண்ணணும், அதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த மண் வந்து நம்ம எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம், ஹார்டாக அப்படி இறுகி கிடக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த சாயிலை வந்து நம்ம கொத்தி இலக்கி ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் நம்ம வந்து கவுடன் சேர்த்துக்கலாம், இல்லை கம்போஸ்ட் சேர்த்துக்கலாம், அது கூட கொஞ்சம் நீம் கேக் அண்ட் போன் மீல் இதெல்லாம் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்தி மிக்ஸ் பண்ணி அந்த மண்ணை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ரோஸ் நடுறதுக்கு முன்னாடி இது பண்ணுறது நல்லது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம ரோஸ் நடுற இடத்துல குழி எடுத்ததுக்கப்புறமா நீம் கேக் இதெல்லாம் போட வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பண்ணுறதை விட ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி அந்த பெட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், பாத்தி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த பிளான்ட் நடுறதுக்கு ஒரு ஏரியா எடுத்து அதை வந்து நல்லா ரெடி பண்ணி தண்ணியெல்லாம் தெளித்து, அப்போ அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த சாயிலோட சேர்ந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ரோஸ் நம்ம நடும்போது தேல் ஆல் ஹெல்ப் இந்த பிளான்ட் க்ரோத் இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் செடி நடுறது வந்து ஈவினிங் நடுறது நல்லது. நம்ம நார்மலாக பாட் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ 5 o'clock அப்புறம் நம்ம வந்து கிரவுண்டில் செடி நடலாம். ஆனால் பாட் பண்ணுற செடி வந்து நம்ம ஷேடில் எடுத்து வைப்போம். ஆனால் இதை நமக்கு அப்படி பண்ண முடியாது, ஃபுல் டைம் வெளியில் தான் இருக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அதனால் the plant will have some shock. 2 நாள் வாடின மாதிரி இருக்கும், பட் they will recover. ஈவினிங் நட்டுட்டு நல்லா வாட்டர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் they will be okay. இந்த மாதிரி கூல் டெம்பரேச்சர் மழை சமயம் அப்படின்னா they will be okay. அப்படி இல்லை, டெம்பரேச்சர் 30க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு 2 days வந்து அந்த இலையெல்லாம் அப்படி வாடி கமந்து அந்த மாதிரி இருக்கும். பட் they will recover and come back to normal life and they will grow. இப்போ நான் சாயில் எப்படி ப்ரிப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா ஈவினிங் நடுற மெத்தட் அதுவும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தண்ணி விடுறது. பாட்டில் வந்து நம்ம ட்ரையாக இருக்கிறப்ப தான் தண்ணி விடுவோம் இல்லையா? ஓவர் வாட்டர் பண்ணக்கூடாது. கிரவுண்டில் நம்ம ரோஸ் நட்டாலும் அதே டெக்னிக் தான். கிரவுண்டில் நமக்கு ஜாஸ்தி தண்ணி விட வேண்டியிருக்கும், ஏன்னா அது நல்லா கீழே வரைக்கும் போய் அந்த ரூட்ஸ் எல்லாம் நல்லா வெட் ஆகணும். ஆனால் டெய்லி நம்ம தண்ணி விடணும்னு இல்லை, அதே ட்ரிக் தான். உங்களுக்கு நீங்கள் தொட்டு பாருங்கள், ஒரு 1 or 2 inch ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி விடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அண்ட் நம்ம இந்த மாதிரி கிரவுண்டில் ரோஸ் நடும்போது அந்த மல்ச்சிங் பண்ணி விடலாம். காஞ்ச இலைகள் இருக்குல்ல, அதை வச்சு அந்த லேயர் மேலே அப்படி நம்ம போட்டு விடலாம். இந்த ஒரு இவ்வளோ திக்னஸ்க்கு நம்ம வந்து அந்த காஞ்ச இலைகள் போட்டு விடலாம். ஸோ அந்த மாய்ஸ்சர் சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு.
அப்போது கிரவுண்டில் செடி நடணும் அப்படின்னா பெரிய விஷயம் எதுவும் இல்லை. நல்ல ஸ்பாட் தேர்ந்தெடுக்கணும், நல்ல காற்றோட்டமாக இருக்கணும், நல்ல வெளிச்சம் சன்லைட் கிடைக்கணும். அதுக்கப்புறமா வாட்டரிங் மெத்தட் இதே தான் ஃபாலோ பண்ணணும். ஈவினிங் நடணும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோன்னா மண் கலவைக்கு பதிலாக இங்கே வந்து சாயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி செடியை நடுறோம். வேறு எதுவுமே பண்ணல. இவ்வளோதான் மேட்டர். அப்போது கிரவுண்டில் ரோஸ் நடணுன்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ரெண்டாவது கொஸ்டின், நியூலி பாட்டட் ரோஸஸ் வந்து நான் எப்போ ஃபெர்டிலைஸ் பண்ணோம், எப்போதுலேருந்து நான் வந்து உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம்? இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கமெண்ட்ஸில் கூட கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ புதுசாக நம்ம ரோஸ் நடுறோம் அப்படின்னா உடனே வந்து உரம் போட வேண்டாம். நம்ம பாட்டிங் மிக்ஸ்னாலும் சரி, கிரவுண்டில் வச்ச ரோஸ்னாலும் சரி, அந்த டைமில் அதுக்கு தேவையான அளவு ஆர்கானிக் மேட்டர் சாயிலில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது கவுடங் ஃபார்மில் இருக்கலாம், இல்லை கம்போஸ்ட் ஃபார்மில் இருக்கலாம், ப்ளஸ் நீம் கேக் ப்ளஸ் போன் மீல், அந்த எள்ளு பொடி, இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவே அந்த இனிஷியல் வளர்ச்சிக்கு போதுமானது. ஸோ இனிஷியல் 15 டேஸ்க்கு வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். புதுசாக நட்ட ரோஸ்க்கு ஃபெர்டிலைசிங் எப்போ பண்ணணும் அப்படின்னா, ஒன்றில் புது க்ரோத் வந்ததுக்கப்புறமா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 15 டேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபுல் சன்னில் மாற்றினதுக்கப்புறமா ஒரு 10 to 15 டேஸ் ஆயாச்சு, நம்ம செடி வந்து டை ஆகலை, லீவ்ஸ் எல்லாம் தொழிஞ்சு வெறும் ஸ்டிக்காக இல்லை, லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் லீவ்ஸ் தொழிஞ்சிருக்கலாம், பட் கொஞ்சம் லீவ்ஸ் இருக்குது, அந்த இருக்கிற லீவ்ஸ் பச்சையாக நல்லா ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருக்குது, பிளான்ட் இஸ் ஹெல்தி அப்படின்னு நமக்கு தெரியும். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் செடிகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபெர்டிலைசிங் அண்ட் பெஸ்டிசைட், அந்த இன்செக்டிசைட் அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, ஃபஞ்சிசைட் எல்லாம், அதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி ஃபெர்டிலைசிங் போடணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அந்த பேட்டர்னே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம டைம் டேபிள் செட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கேற்றாப்புல அந்த முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஆனால் பேபி பிளான்ஸ், ரொம்ப சின்ன ரோஸஸ் நம்ம நட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு உள்ள ஃபெர்டிலைசிங், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதையும் நான் சொல்கிறேன். நம்ம பெரிய ரோஸ் வாங்கி நட்டிருக்கோம் அப்படின்னா நார்மல் ஃபெர்டிலைசிங் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஆனால் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன சைஸ் பிளான்ட், அதாவது இந்த ஹைட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் ஆர் ஒரு 2 branches 3 branches இருக்கக்கூடிய அந்த சின்ன மீடியம் சைஸ் ரோஸ், பெரிய ரோஸ்னால் ஒரு 2 to 3 feet ஹைட் 4-5 branches எல்லாம் வச்சு வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதை விட சின்ன சைஸ் ரோஸஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து ஹியூமிக் ஆசிட் உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா அது 1 gram or 1 ml, அது லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும், இல்லாட்டி கிரானியூல்ஸ் ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பவுடரும் கிடையாது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ அது வந்து 1 gram 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு 200 ml ஒவ்வொரு செடிக்கும் கொடுக்கலாம். நம்ம நார்மல் வாட்டரிங் பதிலாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட இது கொடுத்துக்கலாம். இன்னும் நல்லா டைல்யூட் பண்ணி தானே கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ ஹியூமிக் ஆசிட் வந்து ரூட் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது வந்து அந்த பிளான்ட்டை வந்து புது ரூட் க்ரோ ஆகிறதுக்கு புஷ் பண்ணும். ஸோ அதனால் ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாம். அதே மாதிரி செல்லேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ட் ப்ளஸ் எப்சம் சால்ட், இந்த ரெண்டும் கூட தண்ணியில் கலந்து நம்ம வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து லீவ்ஸ் இல்லாமல் வெறும் ஸ்டெம் மட்டும்தான் நிற்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு வாட்டி நீங்கள் அதை சாயிலில் ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். நான் ட்ரென்ச் அப்படின்னு சொன்னால் தண்ணியில் கலந்து அந்த செடியோட மூட்டில் ஊற்றுறது. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்போ ஹியூமிக் ஆசிட், எப்சம் சால்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட், இந்த 3 வந்து நம்ம ஸ்மால் பிளான்ட் ஒரு மீடியம் சைஸ் பிளான்ட்ஸுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 2 தடவை நம்ம கொடுக்கலாம். அதுக்கு மேலே பண்ணணும்னு இல்லை. அதுக்குள்ளால தே வில் டெஃபினெட்லி என்ன சொல்கிறது, புது க்ரோத் வந்து நம்ம அந்த செடியோட வளர்ச்சி பார்க்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம ஹியூமிக் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு இல்லை, மாதத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்ச நாள் கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிடலாம். த பிளான்ட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங், நம்மளோட கிளைமேட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும். நம்ம நார்மல் ஃபெர்டிலைசிங் அண்ட் பெஸ்டிசைட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணால் போதும். இனி 3வது கொஸ்டின் என்னென்னா, புதுசாக ரோஸ் வாங்கி நட்டு நான் வச்சுருக்கேன், இவ்வளோ நாள் ஆச்சுது, லைக் 5 நாள் ஆச்சுது, இல்லை 10 நாள் ஆச்சுது, என்னோடய செடியோட கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குது, இது வளருமா வளராதா, will it survive, இதில் வந்து இலைகள்லாம் அந்த மாதிரி கலர் மாதிரி விழுது, வெறும் குச்சியாக தான் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால தான் அந்த கொஷின் எப்படி போட்டிருக்கேன்னா, நியூலி பாட்டட் ரோஸ் வந்து டை ஆகுது, ஸோ அது எதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ முதல் ரீசன் வந்து தண்ணி விடுறது பற்றி.
எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் தான். நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக உள்ள எல்லா வீடியோஸ்லையும் அதை பற்றி ரொம்பவே நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ பாட்டட்னாலும் சரி, கிரவுண்ட்லனாலும் சரி, தண்ணி விடணும், விடாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவு தான் தண்ணி விடணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி விடணும் அப்படின்னு தெரியலைன்னா நீங்கள் வந்து தொட்டு பாருங்கள். ட்ரையாக இருந்துச்சுன்னா விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வாட்டரிங் வந்து நல்லா விடுவோம். அதுக்கப்புறமா அந்த பாட் சைஸுக்கு ஏற்றாப்பில் இப்போ ஒரு ஆரஞ்சு பாட்டில் வச்சுருக்கோன்னா ஒரு 200 ml தண்ணி, 200-250 தண்ணி ml விடலாம். அது இது ஒரு 9 inch பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 300 to 400 ml தண்ணி எடுக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாட் சைஸ் அண்ட் த பிளான்ட் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஒரு 2-3 தடவை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி விடணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டால் போதும். தண்ணி ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, புதுசாக அந்த மாதிரி தளிர் வரும். அந்த தளிர்லாம் வந்து பேல் ஆகி ஒரு மாதிரி விளறி போய், இல்லைன்னா அந்த எட்ஜெல்லாம் ப்ரௌன் ஆகி அப்படி விழுந்துடும், திரும்ப வளராது. அந்த புதுசாக வந்த வளர்ச்சி அப்படி போயிடும். ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, கீழே வந்து அந்த ரூட்ஸுக்கு ஆக்சிஜன் எடுக்க முடியாமல் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அது ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் அது வர்றது. ஸோ அதனால தான் ஓவர் வாட்டரிங் பண்ணாதீங்க, தண்ணி கரெக்டாக விடணும். அது ஒன்றாவது ரீசன். இப்படி தண்ணி ஓவர் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த இலைகள்லாம் இந்த மாதிரி கலர் மாதிரி புதுசாக வர்றது எல்லாமே அப்படி விழுந்துடும். இல்லை உங்களோட ஓல்டு லீவ்ஸ் கூட செடியிலேருந்து எல்லாம் விழுந்துடும். அதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா டைபேக். அந்த ஸ்டெம்ஸ் வந்து அப்படி மஞ்சளாகி ப்ரௌன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அந்த மொத்த ஸ்டெம்மே போயிடும். ஸோ இதில் நிறைய பேர் ஒரு ஸ்டெம் இருக்கிற ரோஸ் வாங்கிட்டு வருவீங்க. அப்போ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரோஸ் எடுத்து போட்டுட்டு புது ரோஸ் தான் வாங்க வேண்டிய வரும். ஸோ அதனால் இந்த தண்ணி விடுற டெக்னிக்கை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. அப்போது புதுசாக வாங்கின ரோஸ் வந்து வளராமல் டை ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து வாட்டர். ரெண்டாவது வந்து பெஸ்ட்டுன்னா பூச்சிகள் தொல்லை. அது ஃபங்கஸாக இருக்கட்டும், இல்லை த்ரிப்ஸாக இருக்கட்டும், ஏஃபிட்ஸாக இருக்கட்டும், நம்ம கார்டனில் ஏதாவது பெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த புது செடியை தாக்குறது. அதை பற்றி நம்ம என்னோட வீடியோவில் கூட பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ 10 நாட்களில் அந்த செடி கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. ஆனால் த்ரிப்ஸ் அட்டாக் வந்து அதில் புதுசாக வந்த லீவ்ஸ் எல்லாம் கேர்ள் ஆகி அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருந்துச்சு. நான் வந்து பெஸ்டிசைட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்கள் செடிங்க வந்து ஒரு 10 days தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பெஸ்ட் அட்டாக் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட் எல்லாம் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேணால் டோஸு கொஞ்சம் குறைச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிளான்ட் இன்னும் வளர ஆரம்பிக்கலை பார்த்தீங்களா? ஸோ அதனால் டோஸ் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதில் தப்பே இல்லை. இனி அதில் 3வது ரீசன் பார்த்தோன்னா ஃபெர்டிலைசிங். நம்ம வந்து எல்லாருக்குமே செடி சீக்கிரமாக வளரணும், நிறைய பூக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த ஆர்வ கோளாறுனால உடனே செடி நடுறப்ப உரம் போடுறது, இல்லை நட்டு 1 weekல கொண்டு ஏதாவது உரம் போட்டு அந்த செடியை வந்து சாவடிக்கிறது. ஸோ ஏர்லி ஃபெர்டிலைசிங் வந்து பண்ணுறது நல்லதில்லை. நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ அகெயின் அந்த 15 days பீரியட் நம்ம ஃபுல்லாக வெயிலில் வச்சு பழக்கினதுக்கப்புறம் அந்த செடி அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகி எப்போ உங்களுக்கு புது வளர்ச்சி அதிலிருந்து வருதோ அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 15 days ஆயாச்சு, செடி நல்லா இருக்குது, வளர்ச்சி இல்லைனாலும் அந்த டைமில் நீங்கள் ஃபெர்டிலைசிங் சின்ன டோஸாக வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம் அந்த செடிக்கு. அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா புதுசாக வளர்கிற ரூட்டில் வந்து அதை அப்சர்வ் பண்ணி போகும்போது அந்த நம்ம போடுற அந்த உரங்கள் பேர்ன் ஆகி அந்த பிளான்ட் டை ஆகிரும். ஸோ இதுதான் ரொம்ப காமனான ரீசன்ஸ் ஃபார் நியூலி பாட்டட் பிளான்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வளராமல் டை ஆகிறதுக்குள்ள ரீசன்ஸ். இனி 4வது வந்து ரோஸ் வளரல அப்படின்றது. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா நான் செடி வாங்கி கொண்டு வச்சுருக்கேன், ஆனால் துளிரே வரல, நான் அந்த செடி நட்டு 1 மாதம் ஆகுது, இல்லை என்கிட்ட இந்த மாதிரி ஒரு செடி இருக்குது, இவ்வளோ நாள் ஆகுது, 6 months ஆச்சு, இது வளரவே மாட்டேங்குது, அப்படியே தான் நிற்குது, புது க்ரோத் எதுவுமே இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, என்ன பண்ணுறது, இதை நான் ப்ரூன் பண்ணணுமா, இல்லை என்ன உரம் கொடுக்கறது அப்படின்னு கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த பிளான்ட் வந்து புதுசாக நம்ம வச்சுருக்கிற ஒரு ரோஸில் வந்து துளிர் வரலை, அது வளரல அப்படின்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் வந்து ரொம்ப முக்கியமானது ரோஸுக்கு சன்லைட். நான் மறுபடியும் இதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ சன்லைட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சன்லைட் கிடைக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஃபார் ரோஸ். அந்த மாதிரி ஒரு இடத்துல வைங்க. உங்கள் செடி பாட்டை வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல வைங்க. ஸோ அப்படி இல்லைன்னா
ஒரு 5 hours ஆகுது சன்லைட் கிடைக்கணும். இப்போ கார் ஷெட் பக்கத்தில் 2 hours தான் சன்லைட் கிடைக்குது அப்படின்னா அதில் வளர்ச்சி இருக்காது, அப்படியே தான் நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு சன்லைட், அதுக்கப்புறம் பெஸ்ட்டு. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது பூச்சினால தொந்தரவு இருந்துச்சுன்னா கூட அந்த பிளான்ட் வந்து வளர முடியாது, அது ஸ்ட்ரெஸ் ஆகி அதோட க்ரோத் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால் பெஸ்டிசைடு வந்து கரெக்டாக கொடுக்கணும். நம்ம ரோஸ் வாங்கி வச்சு தண்ணி மட்டும் விட்டால் போதாது, இதுவும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம வந்து அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசிங் கரெக்டாக கொடுக்கணும், பெஸ்டிசைட் ஃபஞ்சிசைடு அந்த ப்ரோக்ராமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்போ எது வந்து தாக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ருட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓரளவு நம்ம தப்பிச்சிடலாம், செடியை கூட காப்பாற்றிடலாம். அதுலேயும் நீங்கள் புதுசாக ரோஸ் வாங்கி வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஸோ ரோஸ் வாங்கும்போது கூடவே ஏதாவது ஒரு பெஸ்டிசைடாவது வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு ஃபஞ்சிசைடாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் தட் ருட்டீன். அப்போது அந்த பிளான்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் சிக்காது. ரோஸ் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து ஃபெர்டிலைசிங். நம்ம வந்து அதுக்கு கரெக்டான ஃபீடும் கொடுக்கணும், அதுவும் பேலன்ஸ்டாக இருக்கணும். சில டைம் வந்து நல்ல க்ரோத் இருக்குது, பூ வர மாட்டேங்குது, பட் வரல அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேலன்ஸ்ட் ஃபெர்டிலைசிங் வந்து கரெக்டாக இல்லாதனால தான். மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த ரெண்டும் செடிக்குங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ மேக்ரோ நியூட்ரியண்ட்டில் வர்றது நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். அப்போது அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அந்த வேறு மினரல்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்களேன், மெக்னீஷியம், ஜிங்க், போரான், இதெல்லாம் கால்சியம், இதெல்லாம் கூட செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டில் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம என்பிகே இருக்கக்கூடிய ஒரு உரம் மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்மளோட ருட்டீனில் அதனால தான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். எப்போ எந்த டெஃபிஷியன்சி வருதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்தால் நம்ம செடியை காப்பாற்றிடலாம். ஸோ அப்போ வந்து வளர்ச்சியும் இருக்கும், வெஜிடேட்டிவ் க்ரோத்தும் இருக்கும், அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸும் கிடைக்கும். ஸோ அந்த ஃபெர்டிலைசிங் அது கூட நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். ஏதாவது ஒரு ரோஸ் மிக்ஸோ இல்லை டிஏபி ஆர் என்பிகே இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் யூஸ் எனிதிங். நான் வந்து நிறைய ஆர்கானிக் மென்யூர் ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ லிங்க் இருக்குது. நான் இனி வந்து இந்த ஒவ்வொரு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் லைக் டிஏபி எப்படி யூஸ் பண்ணுறது, எந்தெந்த மாதிரி செடிக்கு எவ்வளோ கொடுக்கணும், அந்த மாதிரி டீட்டெயில் வீடியோ சீக்கிரமாக போடுறேன், ஹோப்ஃபுல்லி இன் ஜான்வரி. அப்போது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி 5ஆவதை பார்த்தோன்னா ரோஸ் வந்து பூக்கலை அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை. அக்கா நான் ரோஸ் வாங்கி வச்சுட்டேன், இவ்வளோ நாள் ஆகுது, செடி பூக்கவே மாட்டேங்குது, பட்டே வரல, இந்த மாதிரி வளர்ந்துட்டே போகுது, இல்லை அந்த ஸ்டெம்ஸ் வந்து இப்படி வளர்ந்துட்டு மொட்டே வரல, இது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சன்னில் இருக்கிற ரோஸ்னாலும் சரி, இல்லை பார்ஷலி ஷேட் அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்கிற ரோஸ்னாலும் சரி, 2 குரூப் ஆஃப் பீப்புளும் இந்த ப்ராப்ளம்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் சன்லைட்டில் வைக்கலைன்னா ரோஸுக்கு சன்லைட் கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபாலோ தேட். சன்லைட்டும் வேணும், நல்ல அதுக்கு வந்து காற்றும் கிடைக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கார்னர் இந்த மாதிரி செவர் இருக்குது அண்ட் ஒரு சைடு மட்டும் ஓப்பனிங் இருக்குது, அந்த இடத்துல நம்ம அதை கொண்டு வச்சுருக்கோம் அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன், அது காற்று, அந்த இயற்கை காற்று அதெல்லாம் அந்த செடிக்கு நல்லா கிடைக்காது. சன்லைட் ஒருவேளை கொஞ்சம் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ரோஸ் வச்சோம்னா ரொம்ப வளர்ச்சி இருக்காது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவு ப்ளூம்ஸும் அந்த செடி நமக்கு கொடுக்காது. ஸோ அதனால நல்ல ஓப்பனாக அந்த செடி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து பிளான்ட்டை பாட்டை வைங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல நடுங்க. ஸோ சன்லைட் சரி, உங்களுக்கு சன்லைட் இருக்குது, அதுக்கப்புறம் அது பூக்கலை அப்படின்னா உரம், அதாவது ஃபெர்டிலைசிங் பேலன்ஸ்டாக கொடுக்குறீங்களா அப்படின்றத ஜஸ்ட் செக் இட் அவுட். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு பார்த்தா அதே ஆன்சர் தான், மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த 2 விதத்துலேயும் அதுக்கு உணவு, அதாவது அந்த ஃபீடு போய் கிடைக்கணும். ஸோ அப்படின்னா தான் நல்லா வளரவும் செய்யும், மொட்டு வச்சு நல்லா பூக்கவும் செய்யும். ஸோ அதனால் உரம் கொடுக்குற அந்த ஸ்கெடியூலும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த மாதம் கொடுத்துட்டேன், இல்லை நான் நட்டு இவ்வளோ நாள் வந்து ஆனதுக்கப்புறம் கொடுத்துட்டேன், இப்போது எனக்கு 2 months ஆச்சு, இனி நான் ஒரு 3 monthsக்கு அப்புறம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு இல்லை. அந்த ஃபெர்டிலைசிங் ஸ்கெடியூலையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்னொரு ரீசன் என்னவாக இருக்கலாம்னா, நிறைய ஸ்டெம்ஸ் வந்து நேரம் வளர்ந்து பட்டு வராமல் அப்படி இருக்கும், அதனால தான் நீங்கள் பூக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே பிளைண்ட் ஷூட்ஸ்.
அப்போது சில ஸ்டெம்ஸ் ரொம்ப லென்த்தியாக அப்படியே போயிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா பட் வரல, அப்படி எண்டாக இருக்குது, லீவ்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பிளைண்ட் ஷூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து ஒரு 2 லீஃப் நோடு 2 இலை பக்கத்தில் கீழே வந்து டெட் ஹெட் பண்ணி விட்டுறணும். பூவெல்லாம் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு we just have to wait. அதிலிருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே அடுத்த க்ரோத் வரணும். வரலைன்னா இன்னொரு இலை பக்கத்தில் கீழே போய் நம்ம கட் பண்ணி விடலாம். சில டைமில் உங்களுக்கு ஸ்டெம்லேருந்து ஒரு 2-3 இலை, ஒரு ஸ்டெம் பெருசாக வளராமல் ஒரு 3-4 இலையோடு அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா லீவ்ஸ் பிளான்ட்டுக்கு தேவை. லீவ்ஸ் வழியாக தான் அதோட ஃபுட் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. நம்ம லாங் ஸ்டெம்ஸ், இந்த அளவெல்லாம் ஸ்டெம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு மொட்டு வரலைன்னா அதை நம்ம இந்த மாதிரி டெட் ஹெட் பண்ணி விடலாம். ஒவ்வொரு லீஃபாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதிலேருந்து புது க்ரோத் கண்டிப்பாக வரும். இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு டெஃபிஷியன்ட் தான். ஏதாவது ஒரு நியூட்ரியன்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு. நம்ம தண்ணி கரெக்டாக விடுறோம், சன்லைட் இருக்குது, பெஸ்டிசைட் எல்லாம் கொடுக்குறோம், பெஸ்ட் ப்ராப்ளமே இல்லை, லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக அழகாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூட்ரியன்ட் தான் கம்மி இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்கலாம். இப்போ நம்ம டெட் ஹெட் பண்ணி விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். சில ரோசஸில் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சூட்டபிள் இல்லாமல் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சீசன், அதுக்கு எந்த டெம்பரேச்சர் பிடிச்சிருக்கோ அப்போ தான் அது பூக்கும், அந்த மாதிரி வெரைட்டி கூட இருக்குது. என்கிட்ட அந்த மாதிரி ஒரு ரோஸ் இருக்குது. ஸோ பட் தட் இஸ் வெரி ரேர். ஆனால் இந்த மாதிரி டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே பூக்கள் நார்மலாக பூக்க ஆரம்பிச்சிடும். இதோட கடைசி ரீசன் நம்ம பார்த்தோன்னா, இது முன்னாடி உள்ள வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன், சாயில் பிஹெச். ஒன்றில் வந்து நம்ம செடி வந்து வளர்ச்சி இல்லாமல் அப்படியே ஸ்டண்டடாக இருக்கும், பூ பூக்காது, இல்லை வளர்ச்சி இருக்கும் பூ பூக்காது, இல்லை வளரவும் செய்யாது பூக்கவும் செய்யாது, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரலாம். ஸோ இதில் ஒரு காரணம் என்னவாக இருக்கலாம்னா சாயில் பிஹெச். ரோஸுக்கு பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மண் கிரவுண்ட்னாலும் சரி பாட்னாலும் சரி அது வந்து 6 to 6.5 ஸ்லைட்லி அசிடிக். இப்போது 6க்கு கீழே உள்ளது வந்து அசிடிக்கும், 6க்கு மேலே பிஹெச் போச்சு அப்படின்னா, 7க்கு மேலே பிஹெச் போச்சுன்னா ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வந்து நியூட்ரல், அது சென்டரில். 7க்கு இந்த பக்கம் வந்து அசிடிக், 7க்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து ஆல்கலைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த 6.5 அதுக்குள்ளே தான் ரோஸ் அந்த பிஹெச் இருந்துச்சுன்னா தான் ரோஸ் நல்லா வளரும். அசிடிக் நேச்சர் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஸோ அது நீங்கள் செக் பண்ணோன்னா சாயில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ரேர் தான். ஆனால் சில டைம் அப்படி நடந்துச்சுன்னா கூட நம்ம வந்து பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றில் சல்ஃபர் போட்டு, சல்ஃபர் ஆர் கால்சியம் லைன், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிபெண்டிங் ஆன் அது ஹையாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத பொறுத்து அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப ரேர். உங்ககிட்ட பிஹெச் மீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் சொந்தமாகவே செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லேப் இல்லை ஆக்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, நம்ம அங்கே மண் கொண்டு கொடுத்தோன்னா அவங்களே டெஸ்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. 5 பாயிண்ட் பார்த்துட்டோம். இனி 6வதாக பார்த்தோம் அப்படின்னா பூ சைஸ். ஃப்ளவர் சைஸ் வந்து சரியில்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட். நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, வீட்டுக்கு வந்தப்பறம் இத்தினோண்டு பூக்குது அப்படின்ற கவலை, பிரச்சனைகள், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு. ஸோ இதுக்கும் மெயின் ரீசன் வந்து சுற்றி வளைச்சி நம்ம பார்த்தோன்னா சன்லைட் தான் ஃபஸ்ட்டு ரீசன். நல்ல சன்லைட் இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஃப்ளவர் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், நம்பர் ஆஃப் ப்ளூம்ஸும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஓல்டு பிளான்ட்ஸ், நம்மக்கிட்ட 2 years ஓல்டு, அட்லீஸ்ட் 1 year ஓல்டான ரோசஸ் கூட இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ரூனிங் கண்டிப்பாக பண்ணணும். சாஃப்ட் ப்ரூனிங் நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை செப்டம்பரில் கூட பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு பண்ணோன்னா. ஆனால் அந்த ஹார்ட் ப்ரூனிங் நம்ம பார்த்தோம்ல, ப்ராப்பர் ஹார்ட் ப்ரூனிங் இல்லை, சாஃப்ட் ப்ரூனிங்க்கும் ஹார்ட் ப்ரூனிங்க்கும் இடப்பட்ட ஒரு ப்ரூனிங். ஏன்னா நம்ம ரோசஸ் கிட்ட, நம்மக்கிட்ட இருக்கிற ரோசஸ் எல்லாம் ப்ராப்பர் ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுறதுக்கு செட் ஆகாது பிகாஸ் ஆஃப் அவர் கிளைமேட்டிக் கண்டிஷன். அதனால் 2க்கும் இடப்பட்ட ப்ரூனிங் தான் நமக்கு செட் ஆகும். ஸோ அந்த ப்ரூனிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும், அந்த இயர்லி ப்ரூனிங் அதை கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வந்தோன்னா அந்த பிளான்ட்டோட எனர்ஜியை வந்து நல்லபடியாக நல்ல க்ரோத்தும் நல்ல ஃப்ளவர்ஸும் அது கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்போது பார்த்த மாதிரி பேலன்ஸ்ட் ஃபெர்டிலைசிங் அண்ட் பெஸ்டிசைட் பஞ்சசைட் ப்ரோக்ராம், அந்த ரூட்டீன் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து வாட்டரிங். கம்மியாகவும் விடக்கூடாது, ஜாஸ்தியாகவும் விடக்கூடாது, அளவாக கரெக்டாக விடணும்.
உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா செடி எப்போ வாடின மாதிரி இருக்கோ அப்போ விடுங்க, அப்படி இல்லைன்னா வந்து தொட்டு பார்த்துட்டு அப்படி கூட விடலாம். ஆனால் நீங்கள் ஓப்பன் டெரஸ்லலாம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நல்ல வெயில் இருக்குது அப்படின்னா டெய்லி நீங்கள் கண்டிப்பாக தண்ணி விட வேண்டியிருக்கும். கடைசி பாயிண்ட் பார்த்தோன்னா புது ஷூட்ஸ், அதாவது புதுசாக வரக்கூடிய தளிர்லாம் கருகுது, மொட்டெல்லாம் கருகுது, மொட்டெல்லாம் ப்ரௌன் ஆகுது அப்படின்ற ஒரு குவெஸ்டின். அது கம்ப்ளைண்ட் எல்லாம் மோர் லைக் அ குவெஸ்டின். நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தோன்னா ஜென்ரலாகவே கொஞ்சம் ரீசன்ஸ் தான். ஒன்று வந்து ஹீட், கிளைமேட்டிக் கண்டிஷன், சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இது கருகிறது வந்து நார்மல். அது நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி விடணும். சாயந்தரம் தண்ணி விடக்கூடாது, லீவ்ஸில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விடணும், அப்படி லைட்டாக தெளித்து விடணும். அதுவும் ஒரு 4 மணி அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி அது அப்படி காஞ்சி போயிடும். ஏன்னா மாய்ஸ்சர் இருந்ததுன்னா திரும்ப ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த வாட்டரிங் அந்த பிளான்ட்டு கொஞ்சம் சில்னஸ் கொடுக்குற மாதிரி நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனை ஓரளவு சால்வ் பண்ணிடலாம். பட் ஃபுல்லும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. 1-2 பிளான்ட்டில் அந்த மாதிரி ஆகிறது சகஜம், நார்மல், தட் இஸ் ஓகே. ஸோ அது ஹீட் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன். ரெண்டாவது பார்த்தோன்னா பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் அதில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து அந்த குட்டி குட்டி பட்ஸ், அந்த பட் ஐயிலேருந்து அந்த புது தளிர் வரும் பாருங்கள். பெஸ்ட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேயே இல்லை அதுக்கு முன்னாடியே அந்த இலை வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதை அடிச்சிரும். எஸ்பெஷலி த்ரிப்ஸ். அப்படி ஆகும்போது ப்ரௌனாக இருக்கும், பிளாக்காக அது மாதிரி அப்படியே கரிஞ்சு அப்படியே விழுந்துடும். ஸோ அது நம்ம அந்த பெஸ்ட் வந்து நமக்கு கணக்கு தெரியாது. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா அந்த லீவ்ஸ் வந்து குட்டி புது தளிர் கூட அந்த மாதிரி சுருண்டு தான் வரும். அதே மாதிரி அப்போ அந்த பட் ஐஸ் எல்லாம் அந்த பெஸ்ட்டை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அப்புறம் அதுலேருந்து தளிரே வராது. அதுக்கப்புறம் இந்த குட்டி மொட்டுக்களில் பட், ஃப்ளவர் இது எல்லாத்தையுமே தே வில் அஃபெக்ட். அப்போது நம்ம பட் வந்து ப்ரௌன் ஆகி விழுறதுக்கு ஒரு ரீசன் வந்து த்ரிப்ஸ், இட்ஸ் அ பெஸ்ட். இன்னொரு ரீசன் வந்து ஃபங்கஸ் வந்தாலும் அந்த பூ வந்து ப்ரௌன் அப்படி அவுட்டர் எல்லாம் ப்ரௌன் ஆகி அப்படி விரியாமலே அந்த மாதிரி அழுகி ராட் ஆகி போயிடும். ஸோ தேட் இஸ் லைக் பிளைட். அது வந்து மாய்ஸ்சர் ஜாஸ்தி இருக்கும்போது தான் வரும். பட் ஜென்ரலாக இந்த மாதிரி புது தளிர் கருகிறது, பட் கருகிறதோட ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் பெஸ்ட் அட்டாக் தான். ஸோ அதனால் பெஸ்டிசைடு வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக கொடுக்கணும். இன்னொரு ரீசன் பார்த்தோன்னா ஓவர் ஃபெர்டிலைசிங். 2 டைப்பாக நம்ம ஃபெர்டிலைஸ் போடணும். ஒன்று வந்து ஸ்ப்ரேயாக கொடுப்போம், ஃபாலியர் ஸ்ப்ரேயாக. இன்னொன்று ட்ரென்ச்சாக அந்த ரூட் ஜோனில் மூட்டு பகுதியில் கொடுப்போம் இல்லையா. ஸோ நம்ம மூட்டு பகுதியில் கொடுக்கும்போது சில டைம் நம்ம மண்ணெல்லாம் கிளறி விட்டுருக்கோம், அதோட வேர் வெளியே தெரியுது. அப்போ நம்ம வந்து அந்த கிரானியூல்ஸோ இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஸோ வாட் எவர் மேபி அது வந்து அந்த ரூட்டில் டச் ஆகும்போது இட் மே காஸ் அ பர்ன். ஸோ ஃபைட்டோடாக்சிசிட்டி முன்னாடியும் ஒருக்க பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அந்த லீவ்ஸ் எட்ஜெல்லாம் அப்படி கருகி போகிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி யங் லீவ்ஸ், குட்டி பட்ஸ், யங் பட்ஸ்லலாம் நம்ம அந்த ஸ்ப்ரே ஏதாவது ப்ராடக்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது அதோட இன்டென்சிட்டி, அதாவது டோஸ் மேபி அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா கூட ஒரு அந்த மாதிரி கருகும், நல்லா கரிஞ்சும் போகும், இல்லை பிளாக் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த இலை அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். என்னோட ஒரு பிளான்ட்டில் கூட இப்போ அந்த மாதிரி நடந்திருக்கு. ஐ வில் ஷோ இட் டு யூ. ஸோ அந்த பிளான்ட் வந்து ஓல்டர் பிளான்ட்ஸ்னால் தே ஆர் ஃபைன். எஸ்பெஷலி இந்த யங் க்ரோத்தில் சில டைம் எல்லா பிளான்ட்லேயும் இது நடக்கிறது இல்லை, சில பிளான்ட்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதனால கூட அந்த பர்ன் வரலாம். ஸோ அது ஓவர் ஃபெர்டிலைசிங் கூட இருக்கலாம், இல்லைன்னா அந்த பிளான்ட்டுக்கு அந்த ஃபெர்டிலைசரோட டோஸ் ஒத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது டோஸை வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். ஒரு 2 முறை நம்ம அதுக்கு அது பெஸ்டிசைடாக இருந்தாலும் சரி, ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம வந்து டோஸை கொஞ்சம் கம்மியாக கொடுத்து பண்ணலாம். இல்லைனா 2 வாட்டி ஸ்ப்ரே பண்ணும்போது they will get used to it automatically. ஸோ சரியாயிரும். அப்போ அந்த பர்ன் ஆகிறது, அந்த கருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரீசன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்படி வந்தாலுமே எந்த பிரச்சனைக்கும் மெயின் காரணங்கள் பார்த்தோன்னா அதுக்கு வந்து அந்த வாட்டரிங் கரெக்டாக கொடுக்கணும், சன்லைட் நல்லா இருக்கணும், அந்த ஃபீட் பேலன்ஸ்ட் ஃபெர்டிலைசிங் நம்ம கொடுக்கணும், அதுக்கப்புறமா பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட் அந்த ருட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படின்ன மாதிரி அந்த பேசிக்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே
செடிங்க நல்லா வளரும். அப்படி இடையில ஏதாவது பெஸ்ட் அட்டாக் எதுவும் வந்துச்சுனாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு they'll perform well. இப்போ என்னோட செடிங்கள்லாம் பார்த்தீங்கல்ல, ஸோ சில டைம் they'll bloom 15-20 flowers at one time. அதுக்கப்புறமா they'll do okay. So I think you'll be fine. இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் கொஷின்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ் ஆன் கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கார்டனிங் டைரி ஃபேஸ்புக் பேஜில் வந்து யூ கேன் மெசேஜ் மீ. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் கம் பேக் வித் மோர் இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட் இன் அப்கமிங் வீடியோஸ். Thank you once again for your love and support. Enjoy your day. Have a blessed year ahead. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.